மதுரையில் +2 தேர்வு எழுத உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவி அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இத்தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் இந்த செய்தியாளர் நரேஸ்வரன். வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? முழு விவரம். வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மதுரை மாவட்டத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளியிலும் தேர்வு எழுதப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள ஆவியூர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். இவரது மகள் துர்காதேவி வயது 17. மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஆவியூரில் இருந்து மதுரை காமராஜர் சாலையில் உள்ள நிர்மலா மேல்நிலை பள்ளியில் படித்து வரும் மாணவி துர்காதேவி இன்று 12ஆம் வகுப்பு தேர்வுக்காக ஆவியூரில் இருந்து மதுரைக்கு அவரது உறவினரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அள்ளிக்குளம் பகுதியில் இருந்து மதுரை பெரியார் நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மாணவி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து பெருங்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். +2 தேர்வு எழுத சென்ற மாணவி துர்காதேவி அரசு பஸ் மோதி பலியான சம்பவம் வளையங்குளம் பகுதியில் பரபரப்பாக காணப்படுகின்றன. விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன்.